உலகமெல்லாம் பரவி வாழக்கூடிய தமிழர்களுக்கு வணக்கம். ரொம்ப கனத்த இதயத்தோட இந்த காணொளியை பதிவு செய்கிறேன். இந்த ஐநா சபைன்னு ஒன்று இருக்குது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த ஐநா சபையில் அதாவது உலகம் முழுவதும் 195 நாடு இருக்குது. இதில் 193 நாடுகள் இந்த ஐநா சபையில் உறுப்பு நாடுகள். ஏன் அந்த ஐநா சபை தோற்றுவிக்கப்பட்டதுன்னா, உலகத்தில் எங்கேயாவது சண்டை நடந்துச்சு, இல்லை ஏதாவது ஒரு அணு ஆயுத பிரச்சனை வந்துச்சு, இல்லை எங்கேயாவது ஒரு எல்லை பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா உடனே இந்த ஐநா சபை தலையிடணும். இதான் இந்த ஐநா சபையோட வேலையை. இந்த ஐநா சபைக்கு ஆண்டு ஒன்றுக்கு இந்திய ரூபாயில் ஏறக்குறைய 500 கோடி ரூபாய் எக்ஸ்பென்சிவ் செலவினத்துக்காக ஒதுக்கப்படுது இந்த நிதி. இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த ட்ரையாங்கிள் வார் நடந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். வாயை திறக்கவே இல்லை ஐநா. அதாவது உலகத்தில் ஒரு பைத்தியக்காரன் கையில் ஒரு பயங்கரமான ஆயுதம் இருந்தால் எவ்வளோ பெரிய அச்சுறுத்தல் ஏற்படுமோ அந்த அச்சுறுத்தல் தான் இன்றைக்கி உலக நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கு. உலக வரலாற்றிலேயே அமெரிக்கா மிகப்பெரிய பாஸாக இருக்கலாம். டாலருடைய மதிப்பை வச்சு தான் உலகத்தினுடைய ரூபாயை நீங்கள் நிர்ணயிக்கிறீங்க. உங்கள்கிட்ட நீங்கள் வல்லாதிக்க நாடுகளில் ஒன்று, அதனால் நீங்கள் பெரிய பாஸாக இருக்கலாம். ஆனால் அமெரிக்கா வரலாற்றிலே இதுவரை எத்தனையோ அதிபர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் ட்ரம்ப் மாதிரி ஒரு மோசமான அதிபர் இந்த உலகம் பார்த்துருக்காது. அந்த மாதிரி ஒரு கேவலமாக தனக்கு என்ன தோணுதோ, தூங்கி எந்திரிச்சு கனவுல தனக்கு என்ன தோணுதோ அடுத்த நாள் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அளவில் இன்றைக்கி ட்ரம்ப் இருக்காப்புல. ஒருத்தங்க கூட வாயை திறந்து ஏன்டா ட்ரம்ப் இப்படி பண்ணுற அப்படின்னு ஒருத்தங்க கூட கேட்க மாட்டேங்கிறானே. ஏன்?